أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையை கொண்டு தௌஹீதினுடைய பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட பாடத்தை தான் நாம் இப்போது இங்கே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார்? அதே நேரத்தில் அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய கோட்பாட்டை மையப்படுத்துவதனுடைய அடிப்படை அறிவு என்ன என்பதை குறித்தெல்லாம் இஸ்லாம் அதன் அடிப்படையில் விளக்கம் சொல்வதை எப்படியெல்லாம் நாம் யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்வது எப்படி அறிவின் மூலமாக, பின்பு இஸ்லாம் நமக்கு அதை கற்றுத்தருவதின் ஊடாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல் என்ற ரீதியில் நாம் புரிந்து கொள்வதுதான் சரியானதுமாக இருக்கும். எக்காலத்திற்கும் அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில் இந்த சப்ஜெக்டை நாம இன்ஷா அல்லாஹ் அணுகிறோம். அப்போ அல்லாஹு தாலா அப்படிங்கிறவனை குறித்து அடிப்படையில் நாம் ஒரு நம்பிக்கையாளர் என்ற அடிப்படையில் அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஈமான் கொள்வது என்பதுதான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வை அதிபதியாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அவனே வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் அருகதையுடையவன் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். இன்னொன்று, அல்லாஹுக்கு எல்லா பண்புகளும் இருக்கு, பண்புகளில் நிறைவானவன், குறைகளே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்பிக்கை கொள்வது அடிப்படையில் தான் நாம அதன் அடிப்படையில் செயல்படவும் வேணும். நம்பிக்கை கொள்வது என்றால் அல்லாஹ் இருக்கிறான், மகசூல் மைதானத்தில் மட்டும் நம்மளை ஒன்று கூடும் போது தான் கேள்வி கேட்பாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மூமீன் அப்படின்னு சொல்லக்கூடியவன், நம்பிக்கையாளர் என்று சொல்லப்படக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறான், அவனுடைய மேன்மைகள் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அதே நேரத்தில் அவன் வணங்குவதற்கு ஏன் அவனை நாம வணங்குறோம், வணங்குவதற்குண்டான தகுதி முழுமையான தகுதி அவனுக்கு இருக்க போய் தான் நாம வணங்குறோம், அவனுடைய பண்புகள் நிறைவானது, அவன் எந்த குறையும் உள்ளவன் இல்லை மனிதர்கள் போல. அதன் அடிப்படையில் ஈமான் கொண்டு எப்போதும் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இல்லாம மற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் அவர்களுடைய வணங்கக்கூடிய ஆராதனை மையங்களுக்குள் சென்ற போதுதான் அவர்கள் கடவுளினுடைய பக்தியோடு இருப்பது போன்ற ஒரு நிலையில் நாம் இருப்பது கூடாது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு வாழ்வியல் ரீதியாக தெளிவாக படித்து தருகிறது. அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்வது என்பது வெறுமனே நம்பிக்கை மாத்திரமல்ல, அதை வாழ்ந்து காட்டுவது. அவன் சொன்ன அடிப்படையில், அவன் கட்டமைத்து தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நம்பிக்கை கொள்வது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கு. இப்போ இதுல ஒரு 4 விதமாக இறைவனை குறித்து உண்டான ஆதாரத்தை நமக்கு சுட்டி காட்டி தராங்க. அதனுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத இதுல நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ பொதுவா முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது அப்படிங்கிறது, அதிலே சில பகுதிகள் இருக்கு. முதல்ல ஒரு மனிதனுடைய பிறப்பு, படைப்பு அப்படிங்கிறதையே சிந்திக்கல, யாரும் படிச்சு கொடுக்கல. அப்படிங்கும் போதே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு படைப்புகளுமே இறைவன் இருக்கிறான் என்ற அடிப்படையில் தான் படைக்கப்படுகிறது. குர்ஆன் அதை நிறைய இடத்துல விளக்கி சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கையாக இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதற்கு பிறந்ததன் பிறகு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா வளர்க்கக்கூடியவங்க, அல்லது அவர்களுடைய கார்டியன்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களாகவோ நஸ்ரானிகளாகவோ நெருப்போணங்கிகளாகவோ என்ன செய்யறாங்க,
அவங்கள வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து பிராக்டிக்கலா எதுவோ அதை சொல்றாங்க. அல்லாஹ் முதல்ல எல்லா படைப்புகளையும் படைக்கும்போது, உயிரினங்கள் எல்லா படைப்புகளையும் படைக்கும்போது, இறைவன் இருக்கிறான்ங்கிறது இல்லாம எதுவுமே என்ன செய்யல? அல்லாஹ் படைக்கல. எல்லாருக்கும் இறைவனை பற்றி உண்டான அதனுடைய சிஸ்டம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? சிப்பு பொருத்தப்பட்டது போல தான் ஒவ்வொரு படைப்பினங்களும் இருக்கிறது என்பதைத்தான் நாம புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல "சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்" அப்படின்னு சொல்லிட்டே சொல்றான். வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. "சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா" அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள்லயும் இறைவன் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லி தர்றான். அப்போ எல்லா உயிரினங்களும் அடிப்படையில முஸ்லீமாக அவர்களுடைய பிறப்பே வந்து இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டி தர்றான். 2வது அறிவு ரீதியாக நாம் இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலகம் தற்செயலாக தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? அப்படின்னா இல்ல. இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையற்றவர்கள் அல்லது சயின்டிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அறிவினுடைய முதிர்ச்சி நாங்க கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தற்செயலா உருவானது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அல்லது கடவுள் இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு இயங்குதலினுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டுவதைத்தான் நம்மளால பார்க்க முடியுது. பட் அப்படி இல்ல. இஸ்லாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரியணும். அப்போ ஒரு தாவரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு 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 தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. மற்ற தாவரங்களோடு ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு மனித வாழ்வும் அதனுடைய தொடர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்பட்டதாகத்தான் இருக்குது. உலகத்துல நிறைய படைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை குறித்து நீங்க சிந்திச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு சிஸ்டமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு சூரியன் இவ்வளவு தூரத்தில் இருக்கணும், பூமியும் சூரியனுக்கும் இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கணுங்கிறது தீர்மானிச்சது யாரு? அதனுடைய அளவுகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னா அதுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மனிதனுடைய அறிவுக்கு தோதுவான வகையில கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய கோட்பாட்டினுடைய கொள்கைதாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து வித்தியாசமான அணுகுமுறையில தான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த உலகில் சூரியனும் சந்திரனும் உலகில் சூரியன் சந்திரன் வித்தியாசப்படுகிறது, பூமி வித்தியாசப்படுகிறது, அதனுடைய அளவுகள் டிஃபரன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி மனிதனுடைய சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா சுவாசிக்கக்கூடிய தன்மையும் தாவரங்களினுடைய சுவாசிக்கக்கூடிய ஒழுங்குமுறை தான் அப்படிங்கிறதும் இருக்குது. தாவரங்களுக்கு உயிரினங்களுக்கு இருக்கிறது, மனிதனுடைய சுவாசிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம புரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அந்த சுவாசிக்கக்கூடிய தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ணப்பட்டதாக சொல்றாங்க இல்லையா? அப்போ உயிரினங்கள் ஒன்னொன்னு அது வளர்ந்து வரக்கூடிய அந்த தன்மை, அது பட்டு போகக்கூடிய விஷயம், அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்க முடியுது. அப்போ மனிதனுடைய சுவாசிப்பு தன்மை அப்படிங்கிறதோ தாவரங்களினுடைய சுவாசிப்பு ஒழுங்குமுறை அப்படிங்கிறதுமே இது ரெண்டுமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்காகத்தான் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எழுதாளர் ரைட்டர் அப்படிங்கிறவனோ அதே மாதிரி வந்து தைக்கக்கூடிய டெய்லர், இவங்க 2 பேருமே வந்து நம்ம பார்த்துட்டு பிரமிப்பு பார்க்குறோம். ஒரு விஷயத்த நம்மளை பார்க்குறான் டெய்லரா இருந்தான்னா நம்மளுடைய அளவுக்கு தோதுவான உடைகளை வந்து அழகா மாடலாக செஞ்சு தரோம். அவனை பார்த்துட்டு நம்ம வியக்கிறோம். அதே மாதிரி எழுத்தாளர் இந்த உலகத்தினுடைய ஒழுங்குமுறைகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ங்கிறான். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறான், பொலிட்டிக்கல் பேசுறான், கதைகள் எழுதுறான். இத மாதிரியான பல விஷயங்களை எழுதக்கூடிய எல்லா விதமான பண்புகளையும் நாம் பார்க்கிறோம். என்னன்னா அவன் நேரடியா நம்மளை பார்க்கறான், இந்த களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறான், அதன் அடிப்படையில் எழுதுறான். அதனால எழுத்தாளரை புகழ்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா தைக்கக்கூடிய டெய்லர் வந்து பெரிய உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய வாழ்வு, அழிவு, சக்தி, இது நோக்கம், இது எல்லாத்தையும் நம்ம குறிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது எல்லாம் வந்து
இந்த இது எல்லாமே இந்த பண்புகள் அத்தனையுமே நம்மளுடைய புலன்களால் நம்ம தெரியல. நமக்கு நம்மளுடைய அறிவுகளால் நேரடியாக நம்ம பார்க்கல. ஒரு வளர்தலுடைய சக்தி, வளரக்கூடிய தன்மை, அதே மாதிரி அவனுடைய மரணிக்கக்கூடிய தன்மை, அவனுடைய கோல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஒரு கட்டத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுடைய யதார்த்தங்களை குறித்து, அவனுடைய யதார்த்தமான இறைவனுடைய படைப்பை குறித்து நாம இதோடு முடிச்சு போட முடியும். அப்படி ஒரு தெளிவான அறிவை கொண்டுதான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இறைவன் என்று சொல்லப்படக்கூடியவனை இந்த வழிமுறைகள்ல தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். சயின்டிபிக்கலா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கலந்தாய்வு செஞ்சு இதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு விசாலமான அறிவு அதிலிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இங்க சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அதே நேரத்துல இறைவனை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்குது. அறிவு ரீதியாகவே புரிந்து கொள்வது அப்படிங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, ஹுவல் அவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு குரான் நமக்கு சுட்டி காட்டுது. அவன்தான் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, காலத்திற்கு அப்பாற்பட்டவன். அதே மாதிரி காலத்திற்கு அப்பாற்பட்டவன். இந்த உலகத்துல எந்த முன்மாதிரியுமே இல்லாத காலகட்டத்திலிருந்து அவன் இறைவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் எல்லாத்தையும் படைத்தானே தவிர எதுவுமே அவனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஹுவல் அவ்வலு என்று சொல்லப்படக்கூடிய வகையில அவன் முதன்மையானவன் அப்படிங்கிறத நம்ம புரியணும். அதே நேரத்துல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உவல் அவ்வலு வல் ஆஹிரு. அதே அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அவன்தான் முதன்மையானவன், அவன்தான் கடைசியானவன். அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி அப்படின்னா, சூரத் ரஹ்மான்ல இறைவன் சுட்டி காட்டுறான், குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்துல எல்லாம் அழிஞ்சிரும். வயப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். இறைவனுடைய கண்ணியமும் கம்பீரமும் இறைவன் தான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியில இருப்பான். நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான். எனவே முதலும் முடிவும் இறைவன் தான் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், புரிந்து கொண்டு நாம இறைவனை நம்பணும். அப்ப நம்புறது அப்படின்னா இறைவன்னா யாரு அப்படின்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொதுவான போக்குல நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இறைவன் அப்படிங்கிறவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன்தான் ஆரம்பம், அவன்தான் முடிவு. அவன் ஆரம்பமானவன், அவன் அழிவற்றவன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் நிலைத்து இருக்கக்கூடியவன். அவனே உலகம் அதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான், அவன் தான் படைச்சிருக்கிறான். அவன் மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இயங்குகிறது. அவன் மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை நாம புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இயங்கிக்கிட்டு இருக்கு. மனித உயிர்கள் பிறப்பு இறப்பு இது இறைவனால் தான் நிகழ்கிறது அப்படிங்கிறத நாம புரியணும். அப்ப அந்த அடிப்படையில இறைவனை புரிந்து கொள்வது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிருங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அப்ப அந்த அடிப்படையில இறைவனை தெளிவான அர்த்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்வது இதில் மிக முக்கியமானது. அடுத்ததாக இறைவனை அவனுடைய பண்புகளோடு நாம அறிகிறோம். ஆனா சில நேரத்துல அதை புரிய முடியல. அதை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவா பேச இருக்கிறோம். லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று வேற எதுவுமே இருக்க முடியாது. அவன் கேட்கக்கூடியவன், அதே நேரத்தில் ஸமீஉல் பஸீர் என்று சொல்லப்படக்கூடிய கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்று என்ன செய்யுது குர்ஆன் நமக்கு வழிகாட்டி தருது. அது குறித்து நம்ம விரிவாக நாம பார்க்க இருக்கிறோம், அவனுடைய பண்புகளை குறித்து. அல்லாஹு தஆலா, நான் இப்போ இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன அடிப்படையில அல்லாஹ்வை குறித்து உண்டான தெளிவு நமக்கு மிக முக்கியமானது. அறிவோடு நாம அதை யோசிக்கணும். அல்லாஹ்னா யாருங்கிறத சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அடிப்படையில அவ்வல் கலிமா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை குறித்து உண்டான நம்பிக்கை அப்படிங்கிறது, அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிதல், அல்லாஹ்வை பற்றி உண்டான தெளிவான சிந்தனை, அல்லாஹ்வினுடைய பண்புகளை குறித்து உண்டான ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வும் முடிவும் அமைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நம்பிக்கை கொள்வது அடிப்படை.
இது அல்லாஹ்வை பற்றி உண்டான நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது. அத இயற்கையாக ஒன்று நாம சுபாவம் ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை அப்படின்னு இல்லை, பிறக்கும் போதே படைக்கப்படும் போதே இந்த உலகத்துல எதுவுமே இயற்கைன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் தீர்மானிச்ச அத்தனையும் தான் இங்க நடந்திருக்கே தவிர இதுல இயற்கை அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கையாக நான் உருவான இது எல்லாம் இயற்கை, வானம் பூமி இயற்கை, மழை இயற்கை, அப்படி எதுவுமே இங்க இயற்கைலாம் கிடையாது. அல்லாஹுவால் தீர்மானிக்கப்படக்கூடியது மாத்திரம்தான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால அந்த அடிப்படையில தான் அல்லாஹை நாம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹு தாலா அறிவு ரீதியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிறைய விசாலமான விஷயங்கள் இருக்கு. தாவரங்களை குறித்து சயின்டிபிக்கலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாவரங்கள் வந்து மூச்சு விடக்கூடியது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். தாவரங்கள் வளர்கிறது, வளர்ச்சி என்பது உயிர் இல்லாம அது நடக்காதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதர்கள் எப்படி வளர்றாங்களோ மூச்சு விடுறாங்களோ அதை மாதிரி தாவரங்களும் மூச்சு விடுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதன் அடிப்படையில அல்லாஹ்வை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது அப்படிங்கிறதான். அதனால இங்க உலகத்துல எதுவுமே தன்னைத்தானே படைத்து தன்னைத்தானே எல்லாம் இங்க யாருமே இல்லை, எல்லாம் அல்லாஹுவால் தான் என்ன செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது. அம்ஹுலிக்கும் மின் கைரி ஷைஇன் அஹுமுல் காலிக்கும், அவர்கள் அடிப்படையின்றி படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களை அல்லாஹ் படைத்தானா அப்படின்னு சொல்லி சூரத்து நூர்ல அல்லாஹு தாலா கேட்கிறான். அப்போ நமக்கு இதெல்லாம் நமக்கு சூரத்து தூர்ல அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அம்ஹுலிக்கும் மின் கைரி ஷைஇன் அம்ஹுமுல் காலிக்கும், இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு முன்மாதிரி இல்லாம அவங்களா தானா படைச்சுக்கிட்டாங்களா அப்படின்லாம் இல்லை, இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுறோம். அப்போ தெளிவான வசனங்களும் தெளிவான அடிப்படையில தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தன்மைகள் குறித்து உண்டான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.